இந்த புகைப்படங்களில் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமுடன் இருக்கும் மாணவியின் பெயர் சுடர்கொடி சுகுமார். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மாணவியின் வாழ்வில் அப்துல் கலாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தன்னை யோசிக்க வைத்த கேள்வி ஒன்றை கேட்டதன் அடிப்படையில் சுடர்கொடியின் குடும்பத்தை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்து கௌரவப்படுத்தினார் அப்துல் கலாம். இது நடந்தது கடந்த 2003ஆம் ஆண்டு. தற்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுடர்கொடி என்னவாகி இருக்கிறார்? அப்துல் கலாமினால் உந்தப்பட்ட சுடர்கொடி உயிரியல் ஆராய்ச்சியில் கொடி கட்டி பறக்கிறார். அவரை சந்தித்த பிறகு இன்று நானும் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறத நினைக்கும் போது என்னையே அறியாமல் எனக்குள் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதனால்தான் இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன். எனக்கும் பல கனவுகள் இருக்கிறது, அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். பட் இந்த நிலையில் அவரிடம் அதை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி என் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உந்துதல் இன்னும் அதிகமாக இருக்கு. சென்னை IITயில் சிறந்த ஆராய்ச்சி மாணவியாக திகழ்ந்து வரும் சுடர்கொடியைப் போல் அப்துல் கலாமால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உந்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ரிசர்ச்சுக்கு இன்ட்ரெஸ்ட்டே மெயினாக அவர் தான் ரீசன். நான் PhD பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் கூட மக்களுக்கு நிறைய செய்ய நினைக்கிறாரு. நான் இப்போ பண்ணுற ரிசர்ச் கூட எங்கேயாவது யாராவது ஒரு பேஷண்ட் ரீச் ஆனால் கூட அதுக்கு ஃபுல் ரீசன் அவராக தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பேக்ரவுண்ட் அவர் மூலமாக தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் நிறையவே கிடச்சிது. ஸோ இல்லாட்டி நம்ம ஏதோ படித்தோம் முடித்தோம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்பவே எனக்குள்ளே வந்ததுக்கு மெயின் ரீசன் அவர் தான் நான் சொல்லுவேன். இந்தியாவில் ஆராய்ச்சிகள் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தை மாணவர்களிடம் விதைத்த அப்துல் கலாமுக்கு எப்படி விண்வெளி ஆராய்ச்சி குறித்த ஆர்வம் வந்தது? அவர் எப்படி அறிவியலில் ஆர்வம் கொண்டார்? அவர் சின்ன வயசில் அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, சின்ன வயசில் சிவசுப்ரமணிய ஐயர் தான் அந்த பறவை எப்படி பறப்பது என்பதை பற்றி விளக்கும் பொழுது அப்பொழுது தான் அவர் நாமும் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதனால் பறப்பது சம்மந்தமாக ஒன்று பைலட் ஆகணும், இல்லை பறப்பது சம்மந்தமாக ஏதாவது படிக்கணுன்ற எண்ணம் வந்ததுனால ஏரோநாட்டிக்ஸ் எடுத்து MITயில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் குரோம்பேட்டையில் MITயில் ஏரோநாட்டிக்ஸ் படித்தார். நிலவில் அமெரிக்கா கால் வைத்த 1960களில் இந்தியாவில் தீபாவளி அன்று வெடிக்கும் ராக்கெட் அளவிலான சோதனைகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தன. நாசாவில் பயிற்சி முடித்து இந்தியா திரும்பிய அப்துல் கலாம் ராக்கெட் செலுத்தும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவும் சர்வதேச அளவில் உயர்வதற்கான முயற்சிகளை தொடங்கினார். ஆனால் அவருக்கு கிடைத்ததெல்லாம் தோல்விகள்தான். தோல்விக்கு தோல்வி கொடுங்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. GSLV ராக்கெட் தோத்தப்ப நான் குப்புறப்படுத்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தவான் என்னை எழுப்பினாரு. எழுப்பி சிச்சி இது தோல்வி இல்லை, இது ஒரு முயற்சி, அதனால் மீண்டும் வான்னு சொல்லி உடனே ப்ரெஸ் மீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனார். ஆனால் அப்போ பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டாரு. எங்களுடைய மிஷன் தோல்வி அடைஞ்சிருச்சு, இத்தனை கோடிகள் போட்டு அனுப்பின ராக்கெட் கடலில் பே ஆஃப் பெங்காலில் விழுந்துருச்சு, பட் நாங்கள் சோர்வடைய மாட்டோம், மீண்டும் முயற்சிப்போம்னாரு. தொடர் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் தவறுகளை ஆராய்ந்து ஒவ்வொன்றாக களைந்து வெற்றி படிக்கட்டை தாமாக செதுக்கி அதில் நாயகனாக கலாம் வலம் வர ஆரம்பித்தார். 1980ஆம் ஆண்டு ஜூலையில் SLV ராக்கெட் விண்ணில் பாய்ந்து ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதற்கு காரணமாக கலாம் இருந்தார். அதன் மூலம் ராக்கெட் யுகத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்தது. இந்த வெற்றிக்கு பிறகுதான் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், சீனா, ஜப்பான் ஆகிய 5 நாடுகள் மட்டுமே விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்ப முடியும் என்ற நிலை தகர்த்து எறியப்பட்டது. செயற்கைக்கோள்களை செலுத்த அப்துல் கலாம் உருவாக்கிய SLV ராக்கெட்டின் திறன் பின்னர் மேலும் அதிகரிக்கப்பட்டு BSLV ராக்கெட் உருவாக்கப்பட்டது. அப்துல் கலாம் ஏவுகணை பக்கம் திரும்பியதற்கு முன்னர் PSLV ராக்கெட்டை உருவாக்குவதற்கு பங்களித்தார். இப்போது மேலும் அதிக திறன் கொண்ட GSLV ராக்கெட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. செயற்கை கோள்களை செலுத்துவதற்கான இந்த ராக்கெட்டுகள் அனைத்தும் ஆக்கப்பணிக்கானவை. இவை வானிலை தகவல் சேகரிப்பு, வரைபடம் தயாரித்தல்,
இந்தியாவின் இயற்கை வளங்களை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கான செயற்கைக்கோள்களை செலுத்தி வருகின்றன. அப்துல் கலாம் ராக்கெட்டுக்கான திட எரிபொருள் துறையில் நிபுணர் என்று பெயர் பெற்றார். அந்த முறையில் அவருக்கு அடுத்த பணி காத்திருந்தது. அதாவது நாட்டின் பாதுகாப்பிற்கான ஏவுகணைகளை தயாரிக்கும் திட்டம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தபோது அதிநவீன ஏவுகணைகள் நம்மிடம் கிடையாது. இந்நிலையில்தான் ராக்கெட் தயாரிப்பில் வல்லமை பெற்ற கலாமினுடைய உதவியை நாடியது மத்திய அரசு. ஏனென்றால் ராக்கெட் தயாரிப்புக்கும் ஏவுகணை தயாரிப்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்நிலையில்தான் உள்நாட்டு ஏவுகணை தயாரிக்கும் திட்டத்திற்கு தலைமை ஏற்கும்படி கலாமை அழைத்தது மத்திய அரசு. அதற்காக அப்பொழுதே 380 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதியையும் ஒதுக்கியது. 1983ஆம் ஆண்டு உள்நாட்டு ஏவுகணை தயாரிப்பு மையத்தின் தலைமை இயக்குநராக கலாம் நியமிக்கப்பட்டார். கலாமின் தலைமையில் செயல்பட்ட அந்த குழு முதல் கட்டமாக குறைந்த தொலைவில் இலக்கை தாக்கும் பிருத்திவி ரக ஏவுகணைகளை வடிவமைத்தது. 1988ஆம் ஆண்டு 150 கிலோமீட்டர் வரை நிலப்பரப்பில் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட பிருத்திவி ஏவுகணையை பரிசோதனை செய்ததில் இந்தியா வெற்றி பெற்றது. 1989ஆம் ஆண்டு 1 டன் அளவிலான அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு 1000 கிலோமீட்டர் வரை செல்லும் அக்னி 1 ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிலப்பரப்பிலிருந்து குறைந்த தொலைவில் வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் திரிசூல் வகை ஏவுகணைகளை வடிவமைக்கும் குழுவிற்கு தலைமை வகித்தார் கலாம். நிலப்பரப்பிலிருந்து அதிக தொலைவு விண்ணில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் ஆகாஷ் ரக ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக சோதனை செய்து காட்டினார். இதனாலேயே கலாம் ஏவுகணை மனிதர் என்று புகழப்பட்டார். உலக அளவில் எந்த நாட்டிடமும் இல்லாத பல அம்சங்கள் கொண்ட ஏவுகணைகள் இப்போது இந்தியாவிடம் உள்ளது. அதற்கு கலாம் போட்ட வலுவான அடித்தளம்தான் முக்கியமான காரணம். அதேபோல் 20 ஆண்டுகளாக மிக ரகசியமாக நடத்தப்பட்ட அணுகுண்டு தொடர்பான ஆய்வில் கலாம் முக்கிய பங்கு வகித்தார். ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் நடத்தப்பட்ட 2வது பொக்ரான் அணுகுண்டு சோதனை வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மத்தியில் அணு ஆராய்ச்சியில் இந்தியாவும் சளைத்ததல்ல என்று பறைசாற்றியது. டிஆர்டிஓவில் சீஃபாக இருக்கும் பொழுது டிஆர்டிஓவும் அட்டாமிக் எனர்ஜியும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதையும் தலைமையேற்ற நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜி, அதாவது போக்ரான் 2 அதையும் தலைமையேற்று அட்டாமிக் எனர்ஜியோடு சேர்ந்து அந்த வெற்றிகரமாக அதை சாதித்து காட்டினார். அப்போ அதை பண்ணும் பொழுது மற்ற நாடுகளுக்கு கண்களில் தெரியாமல் ஒரிசாவிலேருந்து அக்னி மிசைல்ஸை லான்ச் பண்ணி ஃபாரின் சேட்டலைட்டை வந்து ட்ராக்கை டைவர்ட் பண்ணி இங்கே வந்து இந்த இடத்துல 53 டிகிரி வெப்பத்தில் அந்த போக்ரானில் வந்து அந்த அணுகுண்டு சோதனையை 2ஆம் அணுகுண்டு சோதனையை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்ற வல்லமையை வந்து உலக நாடுகளுக்கு புரிய வைத்தது டாக்டர் கலாம் அவர்கள். இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமாக நடந்துவிடவில்லை. கலாமும் அவரது குழுவினரும் தினமும் 18 மணி நேரம் உழைத்ததால் தான் இவை சாத்தியமானது என்கிறார்கள் அவருடன் பணியாற்றிய விஞ்ஞானிகள். தற்போதைய நிலையை ஒப்பிட்டால் இந்தியாவிடம் அணுகுண்டுகளை சுமந்தபடி 8000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று எதிரி இலக்குகளை தாக்கவல்ல நீண்ட தூர ஏவுகணைகள் கைவசம் இருக்கின்றன. இப்போதைய நிலையில் நம்மை எதிரி மிரட்டினால் பதிலுக்கு நாமும் மிரட்ட முடியும். இதையெல்லாம் சாத்தியமாக்கியதில் அப்துல் கலாமுக்கு பெரும் பங்கு உண்டு என்கிறார்கள் அறிவியலாளர்கள். ஆனாலும் நமது நாட்டின் எதிரி வறுமையே என்று அப்துல் கலாம் கருதினார். அறிவியல் துறையில் ஏற்படும் முன்னேற்றமே நாட்டின் உண்மையான பலம் என்று கூறியவர் ஆயுதங்களை உருவாக்கியவர், அமைதியைத்தான் நேசித்தார். குடியரசுத் தலைவர் என்ற உயர்ந்த பதவியை வகித்த போதும் தமது எளிமை மூலம் மக்களின் மனதில் இடம் பிடித்த மாமனிதராக திகழ்ந்தார். ரொம்ப எளிமையானவர், எல்லார்கிட்ட சாதாரணமாக பழகக்கூடியவர். மற்றபடி அவருடைய
ஒரு இந்திய நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அவருடைய அந்த 2020 அந்த இளைஞர்களுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்களுக்காக நிறைய இந்த நேர்முக இதுக்கெல்லாம் போயிருக்காரு. He told me, you go and find him. I want to talk to him. So then I went, when we landed in IIM Shillong, I found him. I found நாங்க this guy, ஷிலாங் போய் சேர்ந்த அந்த கடைசி பயணத்தின் போது and ராணுவ வீரரை ஒருத்தரை கூப்பிட்டு கலாம் நேரா பேசி பாராட்டினாரு. ஏன்னா அவர் ஏன் கடைசி வரைக்கும் ஜீப்ல நின்னுகிட்டே வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாரு. இந்த கடைசியான சந்திப்பு ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பா இருந்தது, உணர்வு பூர்வமா இருந்துச்சு, அந்த வாழ்நாள்ல மறக்க முடியாத சந்திப்பா இருந்துச்சுன்னு அந்த ராணுவ வீரர் சொன்னாரு. அந்த அளவுக்கு சாதாரணமா எல்லாரும் கூட இயல்பா பழகக்கூடிய ஒரு கலாம். go, you can have these pakoras and chai if you want. If you're so tired, please have it. And this guy replied, no sir, I can stand with you all my life, don't worry. I'm so touched. And he shook hands. எளிமையான மனிதர் மட்டுமல்ல, பலரும் பயன்படும் வகையில் பல காரியங்களை செய்தவராகவும் கலாம் அடையாளப்படுத்தப்படுகிறார். அதாவது விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய விண்வெளி ராக்கெட்டுகளில் இருக்கக்கூடியதை எடுத்து இந்த மாதிரி ஒரு காலிப்பர் செஞ்சு கொடுத்து 1/10 குறைக்கிறார். 4 கிலோ ஒரு காலுக்குன்னு வச்சுக்கல, 4 கிலோலேருந்து 400 கிராம் கொண்டு வந்துட்டாங்கன்னும் பொழுது அதை போட்டுக்கிட்டு நீங்கள் வெகு தூரம் பயணிக்கலாம், ஓடலாம், ரொம்ப லெகுவாக இருக்கும். அது போட்டிருக்கதே தெரியாது. ஒரு உதவியாக, அதாவது அந்த அப்துல் கலாம் ஐயாவிற்கு ஒரு மிகப்பெரிய அஞ்சலியாக நம்ம அவர் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவோமே. ஆனால் தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த லைட் வெயிட் கேலிப்பரை எல்லா அரசு தரப்பும் அந்த ஊனமுற்றோர்களுக்கு கொடுத்தால் தான் அது சரியாக இருக்கும். தமிழ் இலக்கியத்தின் மீது தீரா காதல் கொண்டிருந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் நேரடியாக 9 புத்தகங்களை எழுதியுள்ளார். அதில் சுயசரிதை புத்தகமான அக்னி சிறகுகள் 13 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அதிகம் பேர் படித்த புத்தகமாக விளங்குகிறது. அதேபோல் விஷன் 2020 என்ற தலைப்பில் கலாம் எழுதிய புத்தகம் இந்தியாவின் சாதக பாதங்களை அலசி வளர்ச்சியின் பாதைக்கு வழிகாட்டுவதாக அமைந்தது. இந்த புத்தகத்தில்தான் முதன்முறையாக இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்ற சிந்தனை உருக்கச் சொல்லப்பட்டது என்று சொல்லலாம். Rural urban divide should be low, reduced to a thin line. There should be healthcare for everybody. கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உள்ள வித்தியாசம் குறையணும் அப்படின்னு கலாம் விரும்பினாரு. அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், இப்படி இது அனைவருக்கும் இருக்கணும்னு நினைச்சாரு. எழுத்தறிவு 100% இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் அவருடைய விஷனா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். Leadership is very creative and transparent. Those are the things which he said. தனது மரணத்திற்கு 1 மாத காலத்திற்கு முன்பாக அப்துல் கலாம் பிரமுக் சுவாமியுடன் இணைந்து ஆன்மீக அனுபவம் குறித்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அதே போல திருக்குறள் விரும்பியான அப்துல் கலாம் தாம் ஏறிய மேடையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேச தவறியதில்லை. எந்த ஒரு மேடைக்கு போய் பேசினாலும் திருக்குறளில் ஒரு உதாரணம் சொல்லுவார், இல்லை ராமாயண மகாபாரத்தில் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுவார். நான் ஒரு 2009 நான் கம்பராமாயணம் கம்பனின் காரணம் ஒரு டிவிடி பண்ணி அவருக்கு கொடுத்துருந்தேன். அவர் பொன்ராஜ் அவரும் ரஷ்யா போயிருக்கும்போது அவர்கிட்ட ஃப்ளைட்டில் வரும்போது பொன்ராஜ் போட்டு காட்டியிருக்காரு. 100 பாடல் வழியாக மொத்த கம்பராமாயணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நெகிழ்ந்து போய் இப்படி உரையை நான் கேள்விப்பட்டது என்னன்னு சொன்னார். புத்தக வாசிப்பை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த அப்துல் கலாமின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. தமிழ் வழி கல்வியில் படித்த அப்துல் கலாமினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள பல பாடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிஞர் ஆங்கிலத்தில்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை உடைத்தெறிந்தவர் அப்துல் கலாம். எந்த மொழியில் படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு சிந்தனை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பது அப்துல் கலாமினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இளைஞர்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்த அப்துல் கலாமுக்கு
மாணவர்களை சந்திப்பது அலாதி பிரியம். தினந்தோறும் 100 மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்ட அவர் மாணவர்களை ஊக்குவிக்கவும் தவறியதில்லை. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று தொடர்ந்து சொல்லி வந்தார். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை என்பது அவரது முக்கிய அறிவுரையாகும். நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன என்று நம்பிக்கையூட்டுகிறார் கலாம். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறார் கலாம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை வென்று விடலாம் என்று நம்பிக்கை வெளிச்சம் காட்டுகிறார் கலாம். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு என்பது கலாமின் அறிவார்ந்த கூற்று. வெறும் அறிவுரைகளை சொல்லிவிட்டு சென்றவர்களின் பட்டியலில் அப்துல் கலாமின் பெயர் இடம்பெறவில்லை. தாம் சொன்னவற்றை தனது வாழ்நாளில் பின்பற்றி வாழ்ந்து காட்டி சாதித்தவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வாழ்வில் அறிவை தேட வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், விடாமுயற்சியோடு தொடர வேண்டும் என்று ஓய்வில்லாமல் உழைத்த அப்துல் கலாம் தற்பொழுது தான் பிறந்த ராமேஸ்வரம் மண்ணில் ஓய்வெடுக்க சென்று விட்டார். அப்துல் கலாம் மறைந்து விட்டாலும் அவரது வாழ்வு இளைஞர்களுக்கு எப்போதும் அணையாத தீயை ஏற்றி வைக்கும் நல்ல பாடம். Message for the youth is the most powerful resource on the earth, above the earth and under the earth, and they should work hard, acquire the knowledge, they will succeed. இன்று இளைஞர்கள் எல்லாரும் இணையதள பக்கங்களில் கலாம் இறந்ததை குறித்து வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனால் இந்த வருத்தம் இந்த நாளோடு நிறுத்தப்படக்கூடாது. வருத்தத்தை தாண்டி அவர் கண்ட கனவை போல நாமும் கனவு கண்டு அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். அது மிகவும் முக்கியம்.